வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகுது சீலம் பரோட்டா. இந்த சீலம் பரோட்டா மாவு மிக்ஸ் பண்ணுற பக்கம்லாம் எல்லாம் சேம் தான். நம்ம தமிழ்நாட்டில் பண்ணுறதும் சீலமில் பண்ணுறதும் எல்லாமே ஒன்று தான். சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். அது எப்படி பண்ணுறது நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த பரோட்டாவை ஈஸியாக ஃபோல்ட் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே குக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் உள்ளே வந்து வெஜிடபிள் ஸ்டஃபிங் வைக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சிக்கன் கீமா, அதுக்கப்புறம் மட்டன் கீமா, முட்டை, இந்த மாதிரிலாம் ஸ்டஃபிங் வச்சு பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ளெயினாக பரோட்டா எப்படி ஃபோல்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதில் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டஃபிங்லாம் வச்சு நீங்கள் வீட்டில் குக் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து சண்டே ஸ்பெஷல் சிக்கன் கறி. இதில் காஞ்ச மிளகாய் அதிகமாக போட்டிருப்பேன். சின்ன வெங்காயம், தேங்காய், அதுக்கப்புறம் சோம்புலாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு இந்த சிக்கனோட போட்டு நல்லா குக் பண்ணியிருப்பேன். ஒரு சூப்பரான ஒரு கறி. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். யார் வீட்டில் நல்ல ஒரு காரசாரமாக சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைமில் இந்த மெத்தடில் கரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த டிஷ் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? மைதா 250 கிராம், முட்டை 1, உப்பு தேவையான அளவு, சர்க்கரை 1/2 டீஸ்பூன், ஆயில் குக் பண்ணுறதுக்கும் மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கும் தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்ரேஷன் தேவையான பொருட்கள். இந்த சிலோன் பரோட்டா சொன்ன பார்த்தீங்களா, இந்த பரோட்டாக்கு வந்து ஃபஸ்ட்டு மாவு மிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, நல்ல குவாலிட்டி உள்ள மைதா மாவு வாங்குங்க. ஏன் கேட்டிங்கன்னா, மைதா மாவுல நிறைய குவாலிட்டி இல்லாத மாவு இருக்கும். அந்த மாவு என்ன தான் மிக்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு சாஃப்டான இந்த ப்ரெட்டு கிடைக்காது. அதனால நல்ல குவாலிட்டி மாவு யூஸ் பண்ண சொல்கிறேன். இப்போ இந்த மாவு போட்ட பிறகு உப்பு, சர்க்கரை, முட்டை இதெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாவு மிக்ஸ் பண்ணும்போது தண்ணியோட பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த டோ ரெடி பண்ணி முடித்த பிறகு ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, ஹார்டாக இருக்கக்கூடாது, அதாவது ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது சொல்கிறேன். டைட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பரோட்டா வீசுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதே டைமில் லூஸாக இருந்தாலும் வீசும் போது என்ன ஒன்றா மாவு பிரிஞ்சு வந்துடும், அதாவது அங்கங்கே கிழிஞ்சு வரும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வரும். அதனால் மாவு நீங்கள் சப்பாத்தி மிக்ஸ் பண்ணுற பக்குவத்துக்கு கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு நல்லா மாலிஷ் பண்ணணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன கேட்டிங்கன்னா, மாவு எந்த அளவுக்கு நல்லா மாலிஷ் பண்ணிங்களோ அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா ஊறி வரும். இப்போ இந்த டோ ரெடி ஆகிடுச்சா, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இதை நல்லா ஃபோல்ட் பண்ணுறோம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த உருண்டையை அழகாக எடுத்து ஒரு சின்ன பவுலில் வச்சுருங்க. முக்கியமாக இந்த டோ ரெடி பண்ணி முடித்த பிறகு க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த விரல் வச்சிங்கன்னா அப்படியே இறங்கும். அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். அதனால தான் 2 மணி நேரம் நல்லா ஊறட்டுன்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் திருப்பியும் மாலிஷ் பண்ணுறோம். எதுக்காக இப்படி மாலிஷ் பண்ண கேட்டிங்கன்னா, அந்த சாஃப்ட்னஸ் நல்லா வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வீசுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே டைமில் பரோட்டா வந்து சாப்பிட்றதுக்கு பேப்பர் மாதிரி இருக்கும். அதனால தான் நல்லா ஊறணும், அதே டைமில் நல்லா வீசணும்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு திருப்பி நல்லா மாலிஷ் பண்ணுறோம். இந்த மாலிஷ் பண்ணுறது குறைஞ்சபட்சம் ஒரு 2 ஒரு 5 நிமிஷம் நல்லா பண்ணுங்கள். குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டைம் மாறும். நம்ம பண்ணுறது 250 கிராம்ஸ் தான். அதனால் ஒரு 5 நிமிஷம் நல்லா மாவு மிக்ஸ் பண்ணால் போதும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த பேடா எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், அதாவது மாவை நீங்கள் நல்லா கையில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்பகுதியில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக நல்லா வரும். இது எதுக்காக இப்படி பண்ணணும் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, மாவு ஃபினிஷிங் கரெக்டாக வந்து மிக்ஸ் ஆகும். அதாவது ஒரு சைடு பிரிஞ்சு போன மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நீங்கள் கரெக்டாக ப்ரெஸ் பண்ணால் அழகாக இந்த பேடா ரெடி ஆகும். இதுக்கு பிறகு திருப்பி மேலே ஆயில் அப்ளை பண்ணுறோம். இந்த ஆயில் எதுக்காக அப்ளை பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, அந்த மாவு ட்ரை ஆகாமல் இருக்க தான் ஆயில் அப்ளை பண்ணுறோம். அதனால் ஆயில் அப்ளை பண்ணி முடிச்ச பிறகு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விடுங்க. திருப்பியும் அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பேடாவை நம்மளோட விரலை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணால் ஒரு ஈவனாக ரவுண்டாக கிடைக்கும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரோலிங் பேன், அதாவது சப்பாத்தி கட்டையை வச்சு ரோல் பண்ணுறோம். ரோல் பண்ணி முடித்த பிறகு நம்மளோட விரல் இருக்குல்ல, அதாவது உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் ஃபஸ்ட்டு கீழே பிடிக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 4 விரலும் கீழ் பகுதி போயிடும், பெரிய விரல் மேலே இருக்கும். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு சின்ன விரலுக்கு பார்த்திங்கன்னா அந்த 4 விரல் மேல் பகுதியில் வரும், பெரிய விரல் வந்து கீழ் பகுதியில் வரும். லெஃப்ட்டு வந்து பெரிய விரல் மேலே வரும், ரைட்டு பெரிய விரல் கீழே வரும். இதுதான் விஷயம். நீங்கள் கரெக்டாக அந்த விரலில் நீங்கள் இந்த மாவு பிடிச்சி நீங்கள் வீச ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே டைமில் வீசி முடித்த பிறகு கார்னர் பகுதியெல்லாம் தின்னாக இருக்கணும்.
இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை நல்லா ஃபோல்ட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் குக் பண்ண போகிறோம். இதே மாதிரி இன்னொரு ரொட்டி உங்களுக்கு பண்ணி காமிக்கணும் பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த வீசும்போது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். மெதுவாக நீங்கள் ஃபஸ்ட்டு வீசணும். அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு நீங்கள் வேகமாக வீச ஆரம்பிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் நடுப்பகுதியில், அதுக்கு பிறகு 4 பகுதியும் மடிக்கிறோம். இந்த மாதிரி மடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், டேரெக்டாக தவாவில் போட்டு குக் பண்ண ஆரம்பிக்கலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியான ஸ்டைலில் சொல்லியிருக்கேன். எப்படி வீசுறது உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு அந்த மாவு கையில் எடுத்து வீசுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை பிடிக்கிறதும் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ இன்றைக்கி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் இந்த பரோட்டா குக் பண்ணும்போது தவா நல்லா சூடாக இருக்கணும். சூடு இல்லாத தவாவில் போட்டு குக் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் கேட்டேன்னா, மைதா மாவு சூடு இல்லாத தவாவில் போட்டு குக் பண்ணும்போது கண்டிப்பாக ரப்பராகவும் ட்ரை ஆகும். அதனால் தேவையான அளவுக்கு டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் இந்த பரோட்டா போட்டு நீங்கள் 2 சைட்லையும் போட்டு குக் பண்ணி எடுத்துருங்க. பார்த்தீங்களா, இன்றைக்கி ஒரு சிம்பிள் ஸ்டைலில் இன்றைக்கி ஒரு பரோட்டா எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் பிடிச்சிருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டஃபிங் வேணால் ஸ்டஃபிங் வைக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. ஸ்டஃபிங் வந்து வெஜிடபிள்ஸ்னால் மிக்ஸ் வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் ஸ்டஃபிங்காக அப்படி கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை முட்டைகோஸ் வைக்கலாம், முள்ளங்கி வைக்கலாம், கேரட் வைக்கலாம், பீன்ஸ் வைக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு பிடிக்கிற இந்த பொரியல் பண்ணுவீங்களா வீட்டில், பீன்ஸு, அவரைக்காய் இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி பீன்ஸ் ஸ்டஃபிங் இதில் வச்சு வைக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா ஸ்டஃபிங்ஸும் உள்ளே வைக்கலாம். அதே மாதிரி நான்வெஜ்ஜை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி ஒரு அல்டிமேட்டான இந்த சிலோன் பரோட்டா எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது சண்டே ஸ்பெஷல் சிக்கன் கறி. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோ பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணுற சொல்கிறாங்க. இதுலேயும் இன்னும் கொஞ்சம் டவுட் எதுனா இருந்ததுன்னா நீங்கள் நேராக கூகுள் போங்க. கூகுளில் போய்ட்டு www.chefdeenacooks.com டைப் பண்ணுங்கள். என்னோடய வெப்சைட் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தேவையான ரெசிபியை நீங்கள் டைப் பண்ணினா ஃபோட்டோ ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பேன். சண்டே ஸ்பெஷல் சிக்கன் கறிக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/2 கிலோ, தேங்காய் 1/2 மூடி, சின்ன வெங்காயம் 10 நம்பர், காய்ந்த மிளகாய் 20 நம்பர், பச்சை மிளகாய் 4 நம்பர், உடைச்ச முந்திரி 10லேருந்து 12 நம்பர், தனியா 1 டேபிள் ஸ்பூன், பெரிய வெங்காயம் 1, பெரிய தக்காளி 1.5 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன், முழு கரம் மசாலா தேவையான அளவு, சோம்பு 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதுதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த சண்டே ஸ்பெஷல் சிக்கன் கறி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க தேங்காய், முந்திரி, சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா அரைக்க போகிறோம். இந்த அரைக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் காஞ்ச மிளகாய் அதிகமாக போட்டிருப்போம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், தேங்காய் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, காஞ்ச மிளகாய், அடுத்தது தனியா 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், சோம்பு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன், சின்ன வெங்காயம் 10 நம்பர், அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்சியில் போட்டு அரைக்க ஆரம்பிங்க. அதே டைமில் தேவையான அளவுக்கு தண்ணி போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கணும். குறைன்னு அரைக்கக்கூடாது. இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த வெங்காயம் தக்காளி தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் சிக்கன், அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை போட்டு குக் பண்ண போகிறோம். அதனால் நல்லெண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிருக்கோம். அதுக்கு பிறகு சோம்பு நல்லா பொரிஞ்சு வர டைமில் முழு கரம் மசாலா போடுங்க. இந்த முழு கரம் மசாலா பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது ரொம்ப முக்கியம். இதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். அதே டைமில் கருவேப்பிலையும் போட்டிருக்கோம்.
இதெல்லாம் போட்டு லைட்டாக வதங்கி வரட்டும். 50% அளவுக்கு வதங்கினா மட்டும் போதும். அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் கண்டிப்பாக போட்டுருக்கணும். ஆல்ரெடி வெங்காயம் போட்டிருக்கீங்க அரைக்கும் போது, இந்த இடத்துலையும் வெங்காயம் வேணுமா அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேணும். எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் இருந்தாலும் சிக்கனை வச்சு பண்ணும்போது தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டை போட்டு குக் பண்ணால் அந்த வாசனை அந்த டேஸ்ட் எல்லாம் நல்லா கொடுக்கும். அதனால தான் வெங்காயம் திருப்பி இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கு இந்த தக்காளி. இதுக்கு பிறகு பவுடர் மசாலா போடுறோம். இந்த பவுடர் மசாலா காஷ்மீர் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், மஞ்சள்தூள் கொஞ்சமாக போட்டிருக்கேன், உப்பு தேவையான அளவுக்கு. காஷ்மீர் சில்லி பவுடர் போடும்போது இன்னும் கொஞ்சம் கலர் வரும், காரம் அதிகமாக இருக்காது. அதனால தான் 1 டீஸ்பூன் போடணும்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் போட்ட பிறகு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றி திருப்பி குக் பண்ணுறோம். நீங்கள் கவனிக்கணும், இந்த இடத்துல தண்ணி யூஸ் பண்ணல. அந்த மசாலா லைட்டாக வதக்கி முடித்த உடனே இந்த பேஸ்ட்டை ஊற்றிருக்கேன். அதுக்கு பிறகு இந்த மசாலா நல்லா கொதி வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனை போடுறோம். எடுத்த உடனே தண்ணி ஊற்ற வேண்டாம். ஏன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சிக்கனில் தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால ஃபஸ்ட்டு ஒரு கொதி விடுங்க, அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். எடுத்த உடனே தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வேகட்டும் சொல்லி விட்டுருங்க. அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணினா இந்த கிரேவி டெக்ஸ்சர் இந்த மாதிரி வந்திருக்கும். அதாவது மேலே அந்த ஆயிலெல்லாம் மேலே வரும். அதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் போட்டால் போதும், அதிகமான குவான்டிட்டி வேண்டாம். மிளகுத்தூள் அதிகமாக ஆனால் இந்த பெப்பர் மசாலா கான்செப்டில் போய்டும். அதனால தான் மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன். அந்தளவுக்கு ஒரு பிரமாதமான சண்டே ஸ்பெஷல் சிக்கன் கறி. இந்த சிக்கன் கறி நீங்கள் ரைஸோட சாப்பிட்லாம், தோசை, இட்லி, பரோட்டாவோட சாப்பிட்லாம். அந்தளவுக்கு அல்டிமேட்டான ப்ரிப்பரேஷனு. மறக்கவே மாட்டீங்க. என்ஜாய் பண்ணுங்கள்.